அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கும் உன் மேல அக்கறை இருக்கு. ஆனா என்னன்னா எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதனால தான் வர முடியல. ஒரு வேலை பண்ணலாம், நீ சீக்கிரமா குணமாயிடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு நல்ல ஒரு குல்ஃபி வாங்கி தரேன். ம்? அம்மா, நீங்க ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் உங்களால திறக்க முடியல. கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் திறந்து தரேன். உங்களுக்கு தெரியுமா நரேஷ் சித்தப்பா, எங்க அண்ணா ரொம்ப பலசாலி. இன்னைக்கு அவரோட பாலை நானே குடிச்சிட்டேன், அதனாலதான் அவரால திறக்க முடியல. ஓ, நரேஷ் சித்தப்பா, நீங்க பெரிய பலசாலி, நீங்க தரங்களேன். அண்ணா கொண்டு வா, நரேஷ் சித்தப்பா திறந்து கொடுப்பாரு. இந்தாங்க சித்தப்பா. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க. ரொம்ப நாளா அந்த பாட்டில தொடவே இல்லையா, அதனால அது இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. என்னால உங்க துணியெல்லாம் வேற பாழாயிடுச்சு. இல்லைங்க, பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் வீட்டுக்கு போயிட்டு இதை கழுவிக்கிறேன், சரியாயிடும். அட இல்ல இல்ல, இது ஊறுகாயோட கரை, இதை நீங்க தோச்சாலும் போகாது. நீங்க இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சித்தப்பா, உங்களுக்கு நிறைய பலம் இருக்குல்ல, அப்ப என்னையும் மீராவையும் உங்க தோல்ல வச்சு ஓடுங்க. நரேஷ் சித்தப்பா, கட்டில உட்கார்ந்து போர் அடிக்குது, நான் உங்க தோல்ல உட்கார்ந்துக்கிறேன். இல்ல இல்ல, குதிரை ஒரே தடவை ரெண்டு பேரையும் உட்கார விடுமா என்ன? நரேஷ் சித்தப்பா, நீர் உங்களையும் அண்ணனையும் உட்கார வச்சுக்கிச்சுல, அப்புறம் ஏன் உங்களால உட்கார வைக்க முடியாது? ஓய், ஹீருக்கு என்னை விட நிறைய பலம் இருக்கு, எனக்கு அவ்வளவு பலம் ஒண்ணும் இல்ல. இல்ல சித்தப்பா, உங்களுக்கு ஹீரை விட அதிக பலம் இருக்கு, நீங்க கண்டிப்பா உட்கார வச்சுக்கணும். ஆமா நரேஷ் சித்தப்பா, என்னையும் மீராவையும் உங்க தோல்ல உட்கார வைங்க. உட்கார விடுங்க சித்தப்பா. உட்கார வச்சுக்கோங்க நரேஷ் சித்தப்பா. உட்கார வைங்க, உட்கார வைங்க சித்தப்பா. உட்கார வச்சுக்கோங்க நரேஷ் சித்தப்பா.